வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 5 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க அந்த லைக்கு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொமோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தாங்க நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க சிவா மணி எல்லாருமே சேர்ந்து நேராக ஒருத்தர்கிட்ட போயிட்டு காசு கேட்குறாங்க. அவரும் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு காசு எடுக்க போகிறாரு. அதே நேரத்தில் அந்த வஞ்சகி புவனேஸ்வரி கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணத்தோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன அந்த ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஆமாம்மா, ஏதோ ஜானகி அம்மாவை சீக்கிரமாக ஜாமீனில் வெளியில் எடுக்கணுமா, ஸோ அதுக்காக பணம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த வீட்டில் கொட்டி கிடக்காத பணமாக உங்ககிட்ட இருக்குது. அவங்க இப்போ நினச்சிருந்தா கண்டிப்பாக ஜாமீனில் ஜானகியை எப்பயோ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க ரகுராமை எதிர்த்து தான் இப்போ உங்ககிட்ட காசு கேட்டு வந்திருக்காங்க. நாளை பின்ன ரகுராமுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்கிறாரு, அம்மா நல்ல வேலைம்மா நீங்கள் சொன்னீங்க, ரகுராம் ஐயாவை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வெளியில் வராரு. அப்போ நம்ம மாயா மணி சிவா எல்லாருமே அவர் காசு கொண்டு வருவார் அப்படின்னு சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஏன்னா 10 மணி போல் காசை கட்டணும்ல, அதனால. அப்போ அவர் வெளியில் வந்ததோட சிவா சொல்கிறாரு, ஐயா 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போ அவர் நேராக சிவாவை பார்த்து, இங்கே பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மணி சொல்கிறாரு, என்னங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போனீங்க, இப்போ பொசுக்குன்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க, ரகுராம் ஐயாவை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதப்பா வாங்க போகலாம், இவர் யார் சொல்லி இப்படி கேட்குறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு வாங்க அப்படின்னு. அப்போ சிவா நேராக அவரை பார்த்து, நல்லா இருக்கியா உங்கள் நியாயம், இப்படி கஷ்டப்படுற நேரத்தில் காப்பாற்றலைன்னா நீ எல்லாம் யார், இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா மணி மாயா 4 பேருமே சேர்ந்து வெளியில் வராங்க. எனக்கு இன்னொருத்தனை தெரியும், அவன் வட்டி ரொம்ப அதிகமான வெட்டி போடுவான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தப்பா, எப்படியாவது பெரியம்மாவை வெளியில் கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காசு தேவைப்படுது, ஸோ அதை மட்டும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த ஆள் யார் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ போய் கேளு, அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், சரிங்க சித்தப்பா, நீங்கள் நேராக போயிட்டு பெரியம்மாவை பாருங்க, நான் போயிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மாயா நேராக அந்த வட்டிக்காரரை பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. எப்படியும் மாயாவால் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது, அந்த ஜானகி காலம் ஃபுல்லாக ஜெயிலில் கிடக்க போகிறா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாயா நேராக அந்த வட்டிக்காரரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட பணம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான்லாம் வட்டி போட்டு கொடுத்தேன்னா பயங்கரமான வட்டியாக இருக்கும், திருப்பி கொடுத்துருவியா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஐயா உங்களை விட்டா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, சரிம்மா நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டு நேராக காசை எடுத்துகிட்டு வந்துட்டு மாயாட்ட கொடுக்குறாங்க. மாயா அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவாவை காமிக்கிறாங்க. சிவாவும் மணியும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த வக்கீல் சொல்கிறாரு ஜானகிட்ட, என்னம்மா இது, இன்னும் 5 நிமிஷத்தில் பணத்தை கட்டணும், யாரையுமே காணோம் அப்படின்னு. அப்போ அந்த வக்கீல் நேராக நம்ம மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் வக்கீல் சார் அப்படின்னு சொல்ல, வக்கீல் சொல்கிறாரு, ஏம்மா என்னாச்சுமா, இன்னும் 5 நிமிஷத்தில் பணத்தை கட்டணும், எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சார் நான் அங்கே தான் சார் வந்துக்கிட்டு இருக்கேன், பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும், சரிம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா மாயா வந்துட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு வராங்க. ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு
அந்த ஆட்டோ வந்துட்டு நிற்கிது. அப்போ மாயா நினைக்கிறாங்க, என்ன இது ஆட்டோ நின்று போச்சு அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம மாயா வந்துட்டு பேக்கில் பணம் வச்சுருக்காங்களா, நேராக சாமியை போய் கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்குள்ளே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு நேராக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாயாவுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு மாயா வச்சிருக்கிற அந்த பணத்தை அப்படியே மாற்றி வச்சிடுறாரு. இது நம்ம மாயா கவனிக்கலை. மாயா மறுபடியும் வந்து ஆட்டோவில் ஏறிட்டு நேராக கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமை காமிக்கிறாங்க. ரகுராம் வீட்டில் இருக்கும் பொழுது நேராக அந்த வட்டிக்கார் இருக்காருல்ல, அவர் நேராக ரகுராமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரகுராம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து சிவா, மணி, அப்புறம் உங்கள் பொண்ணு மாயா எல்லாரும் வந்திருந்தாங்க. இது மாதிரி 10 லட்ச ரூபா பணம் கேட்டு வந்திருந்தாங்க ஐயா. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஐயா கோச்சிக்காதீங்க ஐயா, நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்கல அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, அப்போ அவங்களுக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுக்கலையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமையா 10 லட்சம் கொடுக்கல. உங்களை பகைச்சிக்கிட்டு என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தா ஒருவேளை நீங்கள் என்ன பகைச்சிக்கிட்டீங்கன்னா நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ரகுராம் ரொம்ப கவலையோடு இருக்காரு. அப்போ ஜானகியை வெளியில் கூட்டிகிட்டு வரத்துக்கு அங்கே பணம் இல்லாமல் தவிக்க போகிறாங்க. 10 மணிக்குள்ளே ஜானகிக்கு வந்துட்டு ஜாமீன் வாங்கணும் அப்படின்ட்டு ரகுராம் என்ன பண்ணுறாருன்னா 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பத்மாவும் பார்வதியும் ரகுராம் கிளம்புறத பார்க்குறாங்க. பார்வதி கேட்குறாங்க, அக்கா எங்கக்கா மாமா கிளம்புறாரு அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இரு நான் போயிட்டு அண்ணங்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா எங்கண்ணா கிளம்புறீங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான வேலை பத்மா, போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னன்னா அந்த ஜானகியை ஜாமீனில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. அப்போ ரகுராம் நேராக பத்மாவை பார்த்து, பத்மா ஜானகி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகத்தை பண்ணியிருக்கா. அவ இந்த தப்பை பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக நான் அவளை முழுசா மறந்துட முடியாது. இந்த குடும்பத்துக்காக அவ பண்ண தியாகத்துக்கும் இந்த 10 லட்ச ரூபாய்க்கும் சமாதானமே கிடையாது அப்படின்னு. அப்ப பத்மா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, என்னாச்சு அக்கா அப்படின்னு கேட்க பத்மா சொல்றாங்க, அண்ணன் ஜானகி அண்ணிய ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக தான் போறாரு, இப்படி மாறினாரு அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த தனாவா தான் இருப்பா. அவங்க அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஜாமீன் வாங்க வச்சுட்டாலே அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நம்ம எப்பவும் போல் மகாராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் மறுபடியும் அண்ணி வீட்டுக்கு வந்துட்டா நம்ம வேலைக்காரி தான் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாக்கா எனக்கும் அதான் செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேராக அந்த கோர்ட்டுக்கு வராங்க. வந்ததோட நம்ம சிவா சொல்கிறாரு, மாயா பணம் கொடுத்தாரு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பணம் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம பெரியம்மா கிட்ட, பெரியம்மா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் எப்படியாவது இந்த பணத்தை கட்டி ஜாமீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட பணத்தை எடுக்க சொல்ல மாயா நேராக அந்த பைக்குள்ள உள்ள பணத்தை எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரே பேப்பராக வருது. இதை பார்த்ததோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம வக்கீல் சொல்கிறாரு, என்னம்மா இது ஒரே பேப்பராக வருது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான் சார் எனக்கும் தெரியல, நான் பணம் தான் சார் வாங்கிட்டு வந்தேன், எப்படி மாறினுச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு மாயா அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஜானகி நேராக மாயாவை பார்த்து, மாயா கவலைப்படாத மாயா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும், கவலைப்படாதம்மா, நான் கண்டிப்பாக கார்த்தி உயிரோடு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வெளியில் வந்துடுவேன், கவலைப்படாதம்மா அப்படின்னு. அப்போ சிவாவும் மணியும், கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும், திட்டம் போட்டு நம்மளை வந்துட்டு நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது, பெரியம்மாவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறாங்களோ, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். அதே நேரம் பார்த்து டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிற்கிது. காரை பார்த்ததோட எல்லாருமே காரை பார்க்குறாங்க. நான் அந்த காருக்குள்ளேருந்து வந்து புவனேஸ்வரி தான் இறங்குவாங்க. புவனேஸ்வரி இறங்கி வந்து நேராக நம்ம ஜானகியை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த காருக்குள்ளேருந்து இறங்குனது வேற ஒருத்தவங்க. யாருன்னா நம்ம ரகுராம். ரகுராமை பார்த்ததோட எனக்கே கொஞ்சம் அப்போ தான் நிம்மதியானுச்சு. ரகுராம் இங்கேருந்து இறங்கி வராரு, கையில் பணத்தோட வராரு. நேராக அங்கே வந்து நிற்கிறாரு. அப்போ மாயா நேராக ரகுராமை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ரகுராம் நேராக மாயாவை பார்த்து, என்ன எல்லா விஷயத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ட்டு நேரா அந்த 10 லட்சத்தை வக்கீல்கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இதை உடனே கட்டி சீக்கிரம் ஜானகிக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட வக்கீலும் சரிங்கய்யா, இங்கே இருங்க, 5 நிமிஷத்துல நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. நேரா போயிட்டு கோர்ட்டுல பணத்தை கட்டுறாரு. பணத்தை கட்டிட்டு ஜாமீன் கொண்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்துட்டு, மேடம் உங்களுக்கு ஜாமீன் வாங்கியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரகுராம் அப்பதான் நிம்மதியாகிறாரு. அப்ப நம்ம மாயா நேரா அவங்க பெரியப்பாவை பார்த்து, ரொம்ப நன்றி பெரியப்பா, கடைசி நேரத்துல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பணத்தை ஏற்பாடு பண்ணோம், ஆனா அந்த பணம் மாறி போச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி இதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம சிவாவும் மணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணன் வருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, அண்ணனுக்கு அந்த அளவுக்கு அண்ணி மேல காதல், அந்த அளவுக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம சிவா சொல்றாரு மாயா கிட்ட, மாயா நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம போவோம், இங்க வந்துட்டு அண்ணனும் அண்ணியும் வரட்டும் அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா சிவாவை பார்த்து, ஆமா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி நேரா ரகுராமோட கார்ல ஏறுறாங்க. அப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம ஜானகி சோகமா ரகுராம பாக்குறாங்க. அப்ப ரகுராம் இங்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ரகுராம் நேரா ஜானகி கிட்ட, இங்க பாரு, நான் உன்னை ஜாமீன்ல எடுத்ததுக்கு காரணம் நம்ம பொண்ணு மட்டும்தான். இது வரைக்கும் என் பொண்ணு எதுவுமே என்கிட்ட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வந்துட்டு ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டான், அதனாலதான் நான் டக்குன்னு ஜாமீன்ல எடுத்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்னங்க இது போதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரகுராம் ஜானகிட்ட, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க ஜானகி சொல்றாங்க, இல்லைங்க சாப்பிடல அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி வா ஒரு கடையில சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு ரகுராம்க்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ரகுராம் வந்துட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, என்னங்க இது வரைக்கும் நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டது கிடையாதுல்ல அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, வீட்டுல பல விஷயங்கள் நடக்குது, எல்லாத்தையுமே இனிமே நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா சிவா எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவா சொல்றாரு, பாத்தியா, அண்ணனுக்கு அண்ணி மேல எப்பவுமே பாசம் அதிகம், என்னைக்குமே அண்ணன் அண்ணியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, எனக்கும் தெரியும் சித்தப்பா, கண்டிப்பா பெரியப்பா பெரியம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. சிவா சொல்றாரு, வீட்டுல அண்ணன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணம் அந்த பார்வதியும் பத்மாவும் தான். அவளுக தான் தேவையில்லாம கண்டதையும் சொல்லி அண்ணன் மனசை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காளுங்க. ஃபர்ஸ்ட் அவளுகளுக்கு இப்ப ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டதோட மணியும், ஆமா சகல, என் பொண்டாட்டியும் ஓவரா ஆடுனா, அவளுக்கு இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பத்மாவும் பார்வதியும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப 3 பேரும் அப்படியே சோகமா போற மாதிரி போறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன அன்னைக்கு தண்டனை கிடைச்சிட்டா, 8 வருஷமா இல்ல தூக்கு தண்டனையா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேரா அவங்கள பார்த்துட்டு, சி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, பெரியம்மா இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே சுத்தமா மறந்து இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. ஏன் பார்வதி சித்தி, நீங்க பண்ண விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் நகையை திருடி யாருக்கும் தெரியாம அந்த மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தீங்களே, அப்ப பெரியம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லலை. உங்க மானம் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்துட்டு உங்க மேல பழி போடலை. ஆனா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இன்னும் பெரியம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேசினதோட பார்வதி சொல்றாங்க, ஏ மாயா போதும் நிறுத்து, நீ என்ன பண்ணாலும் உன் பெரியம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இனிமே திரும்பி வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஜானகியும் நம்ம ரகுராமும் இறங்குறாங்க. அவங்கள ஒன்னா பார்த்ததோட பத்மாவுக்கும் பார்வதிக்கு செம்ம ஷாக்கு. மாயா நேரா பத்மா கிட்ட, என்ன 2 பேரும் சேர்ந்து பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பிரிக்கணும்னு நினைச்சிங்களா? நீங்க எந்த அளவுக்கு 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு 2 பேரும் பாசமா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. பார்வதி நேரா பத்மா கிட்ட, என்னக்கா இது, இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா இப்படி ஜோடி போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அதான் பார்வதி எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் ஜானகியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, அப்ப நம்ம மாய நேரா பத்மாவை பார்த்து, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வாங்க, பெரியம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஆரத்தி எடுத்துதான் வீட்டுக்குள்ள வரவேற்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா பத்மாவை பார்த்து, போ பத்மா அப்படின்னு சொல்ல,
பத்மா நேராக போயிட்டு அந்த ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ரகுராமுக்கும் ஜானகிக்கும் ஒன்றாவே ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ பத்மா நேராக வீட்டுக்குள்ளே ஓடியாந்து, அண்ணா என்னண்ணா நடக்குது இங்கே? அதான் ஜானகி அன்னைக்கு யாருமே 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலையே, யாரு ஜானகி அன்னைக்கு ஜாமீன் வாங்கினா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடைசி வரைக்கும் பெரியம்மாவுக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க போல. பெரியம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இல்லை மாயா, நீங்கள் காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதோட என்கிட்டையும் கேட்டீங்க. ஆனால் அண்ணி ஆசை ஆசையாக எனக்கு நகை கொடுத்துருந்தாங்க, அந்த நகையை போய் நான் எப்படி அடகு வைக்க முடியும்? அதுவும் வீட்டில் உள்ள பொம்பளைங்களோட நகை அடகு போனா அது வீட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அதனால தான் நான் வந்துட்டு நகையை கொடுக்கல. அண்ணி என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சேச்சா பத்மா, அது ஓ நகை பத்மா, ஓ நகையை நீயே அடகு வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரிங்க அண்ணி, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி மாயா அப்படின்னு. அப்ப ஜானகியோட சவுண்டு கேட்டதோட தனா அங்கேருந்து மாடியிலேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து, அம்மா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு நேரா ரகுராமை பார்த்து, அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா தனா கிட்ட, தனா நீ ஒரு விஷயத்தை கேட்டா நான் வேணான்னு சொல்லுவேனா அப்படின்னு. அப்பதான் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் புரிய வருது, இந்த தனாவால தான் அண்ணன் வந்துட்டு போயிட்டு ஜானகியை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த தனாவோட மனசை மாத்துறதுக்காக நம்ம என்னெல்லாம் சொன்னோம், கடைசி வரைக்கும் இந்த தனா இப்படி இருந்துட்டாலேச்சே, இவளை என்னமோ நம்ம குழப்பி விட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பத்மாவும் பார்வதியும் நினைக்கிறாங்க. மாயா நேரா பத்மாவை பார்த்து, அத்தை என்னத்த உங்க மகமே சரியில்லை, எவ்வளவு பெரிய ஆபத்துலேருந்து பெரியம்மா வெளியில வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வந்ததுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை போல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பத்மா வந்துட்டு முறைக்கிறாங்க, ஏ மாயா தேவையில்லாம பேசாத, அண்ணி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதான் உங்க முகத்திலேயே தெரியுதே நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா வாங்க போவோம், இந்த இடத்துல நின்னா நம்ம அடுத்து என்ன பிளான் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் நேரா புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணதோட சொல்றாங்க, இது மாதிரி ரகுராம் ஐயா வந்துட்டு ஜானகி மேடத்துக்கு காசு கொடுத்து ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு, என்ன ரகுராமா அப்படி பண்ணா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் காசு கொடுத்துட்டு ஜாமீன் வாங்கிட்டாரு, மேடம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சிச்சே, இந்த ஜானகி ஜெயிலுக்கு போயிட்டான்னா நம்ம வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கலாம், நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சோம், கடைசி நேரத்துல இந்த ரகுராம் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு புவனேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.